My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ரிகார்டிங் இன்எலிஜிபிள் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட் நேற்றுக்கு ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா? அந்த ரேங்க் லிஸ்ட்டில் யாருடைய பேர்களெல்லாம் வரலையோ, சில பேர் நீங்கள் எல்லாம் செக் பண்ணியிருப்பீங்க, என்னுடைய பேர் ரேங்க் லிஸ்ட்டில் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப்டர் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்ததுக்கப்புறம் முதல் முறையாக இந்த விஷயத்த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி எடுத்திருக்கிறாங்க, முன் வைத்திருக்கிறாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் பேர் வரலைன்னா, இப்போ நீங்கள் உங்களுடைய மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரேங்க் லிஸ்ட்டில் பேர் வராத மாணவர்களுக்கு மட்டும்தான். புதிய ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ண முடியாது. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இதில் அலோவ் பண்ணலை. அண்ட் அகைன் இதன் மூலமாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸே 1 நாள் அல்லது 2 நாள் டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கைண்ட் அட்டென்ஷன் டு த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கேண்டிடேட்ஸ்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ப்ராசஸ் அட்மிஷன் இந்த இதில் பாருங்கள் 2026-2027 அட்மிஷன் ப்ராசஸில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது 28ஆம் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் 26ஆம் தேதி ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து நாங்கள் வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தோம். அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் 5லேருந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு நாங்கள் கொடுத்துருந்தோம். இதில் யாருமே இதில் ஒரு சிலர் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக மாறி அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட் நேற்றுக்கு ரிலீஸ் பண்ண ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர்கள்லாம் வந்திருக்கும். ஆனால் இன்னும் ஒரு சில ரெப்ரசன்டேஷன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு போயிருக்கு. என்னுடைய பேர் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வரலை, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்ட ரெப்ரசன்டேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஹஸ் டிசைடட் டு கிவ் another opportunity ஃபார் தோஸ் கேண்டிடேட்ஸ். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் ஆஃப்டர் ஸ்க்ரூட்டனைசிங் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் based on the representation received on the candidates who have been made ineligible based on the lack of documents. A final opportunity is given to them to upload their documents from 11th August 12 noon to till 12th August 10 p.m. ஸோ 10 a.m. சாரி. அப்போ 12ஆம் தேதி ஆகஸ்ட் 12ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இன்கேஸ் உங்களுடைய நேம் வந்து இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி சார் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரீவியன்ஸ் ஆஃப் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு 2 பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இதில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா 2க்குமே பிடிஎஃப் இருக்குது. இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், தமிழ்நாடு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இருந்துச்சுன்னா நீங்கள் இன்எலிஜிபிள் இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இப்படி இருக்கிற கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே 2 லாகின் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு தனியாக, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியாக. கவர்மெண்ட் கோட்டாவுடைய இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், தமிழ்நாடுனுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்ட் அதை நீங்கள் கொடுத்து என்ட்ரு பண்ணீங்க, சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா சைன்இன் ஆகிடும். ஆஃப்டர் தட் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, எதனால் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை அவங்க வந்து அந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அப்டேட்டை பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரியான தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இப்படி அப்லோட் பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுடைய நேமை வந்து ரேங்க் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்குவாங்க அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. மேக் யூஸ் ஆஃப் த டைம். இது வந்து ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் இது எல்லாத்துக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால மிஸ் பண்ணிடாதீங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் 12ஆம் தேதி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால 13ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஸ் பர் எம்சிசி ஷெட்யூல் 13th தான் ஆரம்பிக்கணும். மேபி நமக்கு 13th ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகலாம் அல்லது 14th ஆகலாம். பேஸ்ட் ஆன் த ஷெட்யூல் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு மைனாரிட்டி கேட்டகரிஸ்னுடைய என்ஆர்ஐ கேட்டகரிஸ்னுடைய எலிஜிபிள் லிஸ்ட்டுங்கிறது வரல. ஸோ மேபி இந்த விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம், இந்த விண்டோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அது வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அல்லது அதுக்கு முன்னாடியே ரேங்க் லிஸ்ட் மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர மாணவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த மாணவர்களுடைய பெயர்களை மட்டும் தனியாக ஒரு அடெண்டம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு கூட டிசைட் பண்ணலாம். எது எப்படி இருந்தாலும் நம்ம சேனலில் எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடன் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த மருத்துவ கலந்தாய்வில் நல்ல மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.